கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதமாகிய மார்ச் மாதத்தில் வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில், முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்பினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக, அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும், அவைகளாலே முட்டி துரத்துவான். இந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த வருடம் முழுவதும், அதாவது 12 மாதங்களும் கர்த்தர் தியானிக்க சொன்னார். கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு தடவை நினைவு கூற விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உம்முடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும். கர்த்தருடைய தயவினாலே நம்முடைய கொம்பு உயரும். உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உச்சரிக்க பழக வேண்டும். வருஷத்துக்கு 365 நாள் இருக்கு. இந்த வருஷம் ஆண்டவர் இந்த விதமாய் நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னால் அந்த வருஷம் முழுவதும் நாம் அதை குறித்து தியானமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்க, இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் கர்த்தருடைய தயவு, முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயவு. இந்த முட்செடியில் கர்த்தர் எப்போ எழுந்தருளினார்? மோசே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முட்செடியிலே பயங்கரமா தீ பிளம்ப போல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு அதிசயம், என்னடா அது, வனாந்தரத்தில் அடிக்கடி தீ பற்றும், ஆனால் இந்த முட்செடியில தீ பற்றி எரியுது, ஆனால் முட்செடிக்கு எதுவுமே ஆகலையே, கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட போய் பார்க்குறாரு. முட்செடி கொழுந்து விட்டு எரியுது, பயங்கரமாக அக்கினி பற்றி எரியுது, ஆனால் முட்செடிக்கு எதுவுமே ஆகலை. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருளினார் என்றால் நம்மை எந்த விதத்திலும் அவருடைய பிரசன்னம் பாதிக்காது. நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை அவருடைய பிரசன்னம் தீயை போல சுட்டெரித்து விடும். இதைத்தான் ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் விதமாக முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை அப்படின்னு மோசே இங்கே குறிப்பிடுறாரு. அந்த முட்செடியில் எழுந்தருளின தேவனுடைய பிரசன்னம் அது தயவை குறிக்கிறது. அந்த தயவு யோசேப்பினுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக அப்படின்னு மோசே இங்கே பிளஸ் பண்ணுறாரு. தேவனுடைய தயவு நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது அது ஒரு எண்ணெயை போல வருது. பாருங்க, எண்ணெய் எப்படி நம்ம தலையில் ஊற்றப்படும் பொழுது நமக்கு எப்படி குளிர்ச்சியை உண்டாக்குமோ, அதை போல தேவனுடைய தயவு நம்ம தலையில் மேல் ஊற்றப்படும் பொழுது ஒரு எண்ணெயை போல ஊற்றப்படுகிறது. இங்கே தயவு வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, 17ஆம் வசனத்தில், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல இருக்கும். தயவு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கொம்பு வருது. பாருங்க, சங்கீதம் 89ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலையும் அவருடைய தயவு எங்கே வருது? கொம்பு அங்கே வருது. சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் நம்ம படித்தோம் அப்படின்னா அவருடைய தயவும் வருது, அங்கே கொம்பும் வருது. எங்கெல்லாம் தயவு வருதோ அங்கெல்லாம் நம்முடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. அந்த கொம்பு எப்படி உயர்த்தும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய சத்துருக்களை முட்டி துரத்தும். அவனுடைய கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல் இருக்குமாம். அவைகளை கொண்டு எதிராளிகளை, சத்துருக்களை முட்டி துரத்துவீர்களாம். இந்த மாதத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது, அவருடைய தயவுனால உங்க கொம்பு உயரப்போகிறது. அந்த கொம்பினுடைய வேலை என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய எதிராளி மனுஷர்கள் கிடையாது, உங்களுடைய சொந்தக்காரங்க கிடையாது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கிடையாது, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இன்விசிபிளாக செயல்படுகிற சத்துருக்களை முட்டி துரத்தும். கர்த்தருடைய வல்லமை உங்க கொம்பு மேல விளங்கும். அந்த கொம்பின் பலத்தினாலே உங்கள் சத்துருக்கள் முட்டி துரத்தப்படுவார்கள். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வாடிவாசல்லிருந்து வெளிவரக்கூடிய மாடுகளுக்கு கொம்பு எப்படி சீவி இருக்குன்னு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கொம்பை தொடுறதுக்கே அந்த அடக்கக்கூடிய, அந்த காலை அடக்கக்கூடிய நபர்கள் திணறுவாங்க. பாருங்க, சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சுழட்டி விட்டு போகும். ஏன்னா ஒரு கொம்பு குத்துச்சுன்னா போதும், ஒரு உயிரே போயிடும். வசனம் சொல்லுது, உன் சத்துருக்களை முட்டி துரத்துவான். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்பின் மேல் உண்டாகும், உங்கள் மேல் உண்டாகும். அந்த தயை
உங்கள் மேல் இருக்கிற கொம்பை உயர பண்ணும். அந்த கொம்புகளினாலே உங்கள் சத்துருக்களை எப்படி காலை முட்டி தூக்குமோ அதை போல உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் முட்டி துரத்துவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் யாரும் எழும்ப முடியாது. எழும்பினவர்கள் ஓடி போவார்கள். ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாக வரலாம், 7 வழியாய் ஓடி போவார்கள். இந்த மாதம் முட்டி துரத்துகிற மாதமாக இருக்கும். God bless you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.